சார் தொடர்ந்து தூத்துக்குடி விளாத்திக்குளம் இப்போ இந்த சம்பவம் இது எலெக்ஷன் இந்த ஒரு சிறுமியோட சம்பவம் இப்போ இங்கே காவல்துறை கஸ்டடியில் எடுத்து இது தொடர்ந்து நடைபெற்றது. இது தேர்தலில் பிரதிபலிக்குமா சார்? இது தூத்துக்குடியிலே பள்ளிக்கூடத்து மாணவி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அதை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த சம்பவத்திலே சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினருக்கு உரிய ஆணையை பிறப்பிக்க வேண்டும், கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற சம்பவங்கள் ஆளும் கட்சிக்கு அல்லது ஆளுங்கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிற சம்பவங்கள் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் விரைந்து செயல்படாமல் தீவிரமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது ஆட்சியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அவர் கால் எலும்பை உடைத்திருக்கிறார்கள். இரு தரப்புக்கு இடையிலே நடந்த மோதலில் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் கால் எலும்பை உடைப்பதற்கு அவர் கள்ளச்சாராயத்தை இந்த பகுதியில் எதிர்த்திருக்கிறார் என்பதுதான் உண்மை என்று தெரிய வருகிறது. அது மட்டுமில்லாமல் அவருக்கு உரிய நேரத்தில் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். கால் எலும்பை உடைத்ததில் அவருக்கு இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. மூளையிலும் இரத்த கசிவு ஏற்பட்டதாக தெரிகிறது. தலையிலும் அவர்கள் தாக்கியிருக்கலாம். ஆனால் அதற்குரிய சிகிச்சை சிவகங்கையிலும் அளிக்கப்பட்டதாக தெரியவில்லை, மதுரையிலும் அளிக்கப்படவில்லை. உடனடியாக அவருக்கு இரத்தம் ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த சிகிச்சை அளிக்கப்படவில்லை. எனவே அவருடைய உயிரிழப்புக்கு காவல்துறையினரின் மூர்க்கமான தாக்குதலும் மருத்துவத்துறையினரின் அலட்சியமான போக்கும் காரணங்கள் என்று தெரிய வருகிறது. அடிப்படை காரணம் கிராமப்புறங்கள் வரையில் இப்போது பரவியிருக்கிற போதைப்பொருள் கலாச்சாரம். அதாவது போதை பொருள் விற்பனை, கள்ளச்சாராயத்தை விற்கக்கூடிய ஒரு தனிநபரை இவர் கண்டித்திருக்கிறார், எதிர்த்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. எனவே இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் குமரவேல் பாண்டியன், வெங்கடேச பெருமாள், திலீபன், குகன் போன்றவர்கள் அந்த டீமிலே இருந்திருக்கிறார்கள். மிக மோசமான வார்த்தைகளால் ஆகாஷ் தாயையும் தந்தையையும் விமர்சித்திருக்கிறார்கள், ஏசியிருக்கிறார்கள். அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகும் வகையிலே நடத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். அவங்களை கைது செய்யணும். ஏன்னா இது கொலை வழக்காக தான் மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணைக்கு உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டிருக்கிறது. சிபிசிஐடி விசாரணைக்கும் மாற்றியிருக்கிறது. எனவே கொலை வழக்காக மாற்றப்பட்ட நிலையில் அவர்களை இடைநீக்கம் செய்தது மட்டுமில்லாமல் உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும். அப்போதுதான் சாட்சியை கலைக்காமல், தடயங்களை கலைக்காமல் பாதுகாக்க முடியும். உடனடியாக கைது நடவடிக்கை அவசியமானது. சார், இந்த வழக்குக்கு சிபிசிஐடி விசாரணை போதுமான, சிபிஐ விசாரணை வேணுமா சார்? இல்லை, சிபிசிஐடி விசாரணையே போதுமானது என்று நாங்கள் இப்போதைய சூழலில் நம்புகிறோம். இந்த விசாரணை போகும் போக்கை பொறுத்து அடுத்து எங்கள் கருத்தை தெரிவிப்போம். சார், தமிழ்நாட்டில் எஸ்சி எஸ்டி சிறப்பு சட்டம் இருக்குது. ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பட்டியலினர் சேர்ந்து தொடர்ந்து கிராமம் அதிகமாக தாக்குறாங்க. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஆனால் நீங்கள் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த கடந்த ஒரு 5 வருஷத்தில் பட்டியலினர் கடுமையான தாக்குதல் கிராமத்தில் குறிப்பாக நிறையா தாக்குதல் நடத்துகிறாங்க சார். அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், இன்னும் தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். முதல்வர் தலைமையிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டங்களிலும் அதை வலியுறுத்தி வருகிறோம். இந்தியா முழுவதும் இந்த கொடுமைகள் நடக்கின்றன, தமிழ்நாட்டிலும் நடக்கின்றன.
இப்போது விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதனால் வழக்குகள் நிறைய பதிவாகின்றன. இதற்கு முன்பு வழக்குகளே பதிவாகாது. புகார் கொடுத்தாலும் வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள். அதனால் அப்போது நடக்கவில்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. இப்போது நாம் 10 புகார் கொடுத்தால் குறைந்தது 6 புகார்களுக்காவது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதனால் இப்போது நமக்கு அது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த வன்கொடுமைகளை தடுக்க காவல்துறை இன்னும் தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அரசு அவர்களுக்குரிய வழிகாட்டுதலை தர வேண்டும்.